குருவாழ்க குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னமங்கலம் சேட்டு ஜோதிடர் பரிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ராகு கேது பெயர்ச்சியின் பலன்கள். அதாவது 18/5/2025 அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:43 ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்கிறார். அதேபோல் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசி இடம்பெயர்கிறார். இதனால் உங்களுக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது பாருங்கள், விரிவாக பார்ப்போம். வேலை கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, தொழில் டெவலப் ஆகுமா, கடன் தொல்லை தீருமா, குடும்ப சிக்கல் தீருமா, இப்படி எத்தனையோ உங்கள் மனசுக்குள் ஓடிக்கொண்டு இருக்கும் பிரச்சனைகளுக்கு கேள்விக்குறியாக ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகள்லாம் என்ன சொல்லப் போகிறது ராகு பயிற்சி பாருங்கள், விரிவாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி ராகுபவன் அமர்ந்திருப்பதை குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். ஒரு வருட காலம் இந்த குரு பார்வை ராகு மீது விழுவது உங்களுக்கு ஒரு பெரிய யோகமே. குரு ராகு இணைவு என்பது பெரிய யோகமே, அதிர்ஷ்டமே என்று சொல்லலாம். உங்களுக்கு இதுவரையில் நீங்கள் ஒரு இடம் வாங்க முடியலை, ஒரு வீடு கட்ட முடியல, அப்படி கஷ்டப்பட்டு இருந்த நீங்கள் கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஒரு இடம் வாங்குவீங்க. வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்ட யோகம் சிறப்பாக இருக்கிறது. அதேபோல் ஏற்கனவே இடம் வாங்கியிருந்தாலோ நிலம் வாங்கியிருந்தாலோ அது ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னாக்கா, டாக்குமெண்ட் பிரச்சனையோ இல்லை வேறு சட்ட சிக்கலோ இருந்துச்சுனாக்கா அதுவும் இப்போ முடிவுக்கு வரப்போகுது. எப்படி கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். ஆகவே நீங்கள் வந்து அதனுடைய சிக்கல் எல்லாம் சீரப்போகிறதுனால உங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம். அதேபோல் வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் நன்றாக இருக்குது. ஏதாவது ஒரு வண்டி ஏற்கனவே வண்டி வச்சுருந்தீங்களா, எத்தனை பேர் புது வண்டி வாங்கிக்கலாம். இல்லை ஒரு கார் வச்சுக்கிறீங்களா, அது வச்சுட்டு எக்ஸைட் வேறு கார் வாங்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வண்டி வாகன யோகம் அமைப்பு இருக்குது. டூ வீலர் வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, லக்ஸுரி வண்டி வாங்க போகிறீங்க. எலக்ட்ரிக் பைக்கே வாங்குகிற வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் வந்து வண்டி யோகம் நல்லா இருக்குது. அதே போல் வண்டி வச்சு தொழில் செய்பவர்கள், அதாவது ட்ராவல்ஸ் வைத்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த ஆண்டு மிக அமோகமாக வரவேற்பு தகுந்தவர்கள் லாபம் கிடைக்கும். மேலும் இன்னொரு வண்டி போடுங்க. அதனால் வந்து வண்டி தொழில் நன்றாக ஓடும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதனால் வந்து ட்ராவல் தொழில் செய்பவர்களுக்கும் சிறப்பாக இருக்குது. அதே போல் இந்த ரியல் எஸ்டேட்ஸ் செய்கிறாங்களே பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கை மாற்றிவிடுறது, வாங்கி விற்கிறது, இவங்களெலாம் கூட ஒரு நல்ல அனுகூலமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இந்த ராகு பயிற்சிக்கு பிறகு ரியல் எஸ்டேட் அமோகமாக இருக்கும். வாயால் பழைக்கிறவங்க, இந்த கமிஷன் வச்சு சம்பாதிக்கிறவங்க, வாயில் பேச்சு புரோக்கர், வாயால் பேசுகிறவங்க, வெட்டு தொழில் செய்கிறவங்க, டீச்சர்ஸ் அப்புறம் 4 பேருக்கு ஒரு இது சொல்கிறாங்க. இவங்களாம் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு தொழில் நல்லா அருமையாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் சொல்லும் வார்த்தை பலிக்கும். வாயால் குழைக்கிறவங்க கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு வருமானத்தை கொடுக்கும். இதுவும் வந்து ராக்கை பேச ஒரு நல்ல அமோகமான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடம் ஏதாவது மாறணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இடம் வாங்கலாம். இந்த இடம் மாறலாம், வாடகை வீட்டுக்கிறவங்க இடம் மாறலாம். அரசாங்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு இருப்பவர்களும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இடம் மாறும், ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் நினச்சது இடம் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்கள் ஒரு இடம், உங்கள் மனைவி ஒரு இடம், ஒரு தனித்தனியாக வேலை செய்கிறீங்களா, ஒரே இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் சாதகமாக இருக்கிறது. ஐடி ஃபீல்டு வேலை செய்பவர்கள், ஐடி கம்பெனி வேலை செய்கிறவங்க ஒரு பதவி உயர்வு இல்லை கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை ஒரு வேலை பேஸ் பண்ணுறீங்களா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடி கம்பெனி ஃபீல்டு வேலை கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஐடி ஃபீல்டு வேலை செய்பவர்கள் சாதகமாக இருக்குது. அதேபோல் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை,
நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு அரசு வேலை யாரும் ட்ரை பண்ணுறீங்களா இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். போலீஸு, இராணுவம், ஃபயர் சர்வீஸு, இல்லை டாக்டர்ஸு, யூனிஃபார்ம் போட்டு என்னென்ன தொழில் இருக்கும் அதெல்லாம் ஒரு வாய்ப்பு சாதகமாக இருக்குது உங்களுக்கு. குரு பார்வையால் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அரசு வேலை கிடைக்கும். அரசியல் அதிகாரிகளும் நல்லா சாதகமாக செயல்படுவார்கள். உடன் இருப்பவர்களும் சாதகமாக செயல்படுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் அருமையாக நிறமாக உயரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட கண்டிப்பாக நாள்பட்டு தடங்களாக இருந்ததா ராகு தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் என்று கண்டிப்பாக அந்த தோஷம்லாம் விலகி உங்களுக்கு குரு பார்வையால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெண், வேலை ஒரு பொண்ணு, இல்லை வசதியான பொண்ணும் அழகான பொண்ணும் நீங்கள் எதிர்பார்த்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி திருமணமாத பெண் பிள்ளைகள் இருக்கார்கள், அவர்களுக்கும் நினைச்ச மாதிரி வரன் கிடைக்கும். அரசு வேலை உள்ள மாப்பிள்ளை ஏற்கனவே கேட்டு பொண்ணு கூட மறுபடியும் கேட்பாங்க. மத்திய அரசு மாப்பிள்ளை இப்போ இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிலர் லவ் பண்ணுவார்கள், அது காதல் திருமணம் கைகூடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக காதல் திருமணம் கைகூடும். அதே போல் உங்களுடைய புத்திர பாக்கியம் யாராவது ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லை, நாள்பட்டு காத்துக்கிறவரும் தள்ளின போகாத கோயில் இல்லை, எப்படி போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரத்தில் வருத்தப்பட்டுக்கலாம் கூட வருத்தப்பட வேண்டாம். இனிமேல் இந்த வருடத்தில் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அந்த புதிய வரவு உங்கள் குடும்பத்துக்கு உண்டு. அதுவே அதெல்லாம் சிறப்பாக வாய்ப்பு நடக்கும். உங்கள் சுயஜாதகத்தில் 5 கோடிய தசாபத்தியோ 5ஆம் பாவத்தில் தசாபத்தி நடக்குமானால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. அதனால் ஒரு முறை உங்கள் சுயஜாதகத்தை ஜோதிடர் கொடுத்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இது ஒரு கோச்சார பலனை ஒரு 10% தான் வேலை செய்யும். இதெல்லாம் உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு பண்ணி அதைப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் உங்கள் ராசிக்கு, அது விருச்சிக ராசிக்கு, அதாவது 10ல் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதாவது 10 என்பது சிம்ம வீட்டில் சூரியனுடைய ஆட்சி, சூரியன் வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறார். சின்ன அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை வரும். நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. அப்பா கூட அதிகமாக வாக்குவாதம் வச்சு சண்டை போட்டு கட்டப்பேர் வாங்கிடாதீங்க. அதே போல் உங்கள் அப்பா பூர்வீக சொத்து கொடுக்கலையா, சண்டை போட வேண்டாம். பாகுபுரம் பிச்சு தரலன்றாரா, சண்டை போட வேண்டாம். அவருக்கு அந்த ஆளை வச்சு அப்பா யார் சொன்னால் கேட்பாரோ அந்தமாரி ஆளுங்களுக்கு முன் வச்சு சுமூகமாக பேசுவார்த்தை பண்ணி நீங்கள் சொத்து பாகுபுரம் பண்ணுறதோ வேறு ஏதாவது அப்பாவில் ஏதாவது ஒரு ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருந்தால் சுமூகமாக முடிச்சுக்கங்க. நீங்கள் கொஞ்சம் வாய் விட்டீங்கனாக்கா அவர் பகையாக போயிடும். அவர் அப்பா எதுவும் செய்ய மாட்டார். அந்த விஷயத்துக்கும் கவனம் தேவை. அரசியலில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அரசியலில் உங்களுக்கு மேலே இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் குடும்ப அறிவில் நீங்கள் அவர்கள் சாதகமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு லாபம் தான். பகைச்சிக்காதீங்க. புதுசாக கட்சியில் சேரணும், கட்சியில் சேரலாம், அதெல்லாம் குறை கிடையாது. அரசியல் வாய்ப்பும் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் பல மடங்கு உயரும். அதனால் இது மாதிரி எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டம்லாம் விலக போகும். உங்களுக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் விலகி வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ அவமானம் பட்டாச்சு. இறைவா ஒரு நல்ல எப்போ தான் ஒரு மன நிம்மதி கிடைக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு புலம்பிட்டு இருக்கிற உங்களுக்கு இனி வருங்காலம் சிறப்பாக தான் இருக்கும். ராக்கேது பயிற்சி உங்களுக்கு பெரிய பாதிப்பு தர மாட்டார். குரு பார்வை இருக்கிறதுனால எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதனால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அதனால் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய தொழிலில் விரிவுபடுத்த நினைக்கலாம், விரிவுபடுத்தலாம். ஸ்டுடியோவை பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமராமேன் ஸ்டுடியோ வச்சுருக்குறேங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்குங்க, எடிட்டிங் பண்ணுறேங்க, ஸ்டுடியோ வச்சுருக்கேன், யூடியூப் வச்சுக்கிறேங்க. இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்கிறது. கலைத்துறையில் இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கும் ரொம்ப சாதகமாகவும் இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், வருமானத்தை ஈட்டி கொடுக்கும். இதுவரையில் இந்த தொழில் தோஷங்கள்லாம் விலகி இனிமேல் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால் நீங்கள் இனிமேல் வருங்காலம்லாம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் தான். விருச்சிகராசி அன்பர்கள் கூடுமான வரையில் யாருக்கிட்டையும் பகைச்சிக்காதீங்க, வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. குடும்ப நல்லபடியாக பேசி நல்ல உங்களுடைய வாழ்க்கையை, அதாவது உங்கள் ஆக வேண்டிய காரியத்தை சாதனை பண்ணுங்கள். பகைச்சிக்காமல் நீங்கள் சாதனை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும். நீங்கள் நினைச்சது சாதிக்கலாம். நீங்கள் ஒரு முறை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு
அதாவது தட்சிணாமூர்த்தி அருகாமைக்கும் தட்சிணாமூர்த்தி கோயில் சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும். அல்லது ஒரு புத்து கோயில் வழிபட்டு வாருங்கள், கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியும். 2 பேர் யாருன்னா நீங்கள் ஒரு அருகாமைக்கும் தெய்வத்தை வழிபடுங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் என்னமே எல்லாமே சக்ஸஸ் தான். வாழ்க வளமுடன். என்னுடைய ஃபோன் நம்பர் 8825532088 என்று தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாதகம் கூட பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.